வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் காளான் புலாவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புலாவ் கூட நம்ம என்ன கிரேவி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 பூண்டு பற்கள், ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பச்சை மிளகாய், ஒரு கை அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், கொஞ்சமாக மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போது கரம் மசாலா சேர்த்ததும் நான் அந்த புதினாவை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டைரெக்டாக எண்ணெயில் பொரியும் போது அதோடைய ஃப்ளேவர்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். இந்த புதினா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயமும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்துடலாம். இந்த புலாவுக்கு நம்ம தனியாக மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கறதில்ல. நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. பெரியவங்களுக்காக புலாவ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 இல்லாட்டி 7 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி எடுத்துருக்கிற பீன்ஸு, அது கூடவே காளானும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணி வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட. இப்போது ரொம்பவே சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. காளான்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால நான் இன்றைக்கி 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் அளவுக்கு வெறும் நார்மல் தண்ணி சேர்க்க போகிறேன். எப்போவுமே புலாவ் பண்ணும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப திகட்டாமல் இருக்கும். நீங்கள் மொத்தமாகவே வெறும் தேங்காய் பால்லே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம காரம் தனியாக மிளகாய் தூள்லாம் சேர்க்காததுனால ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்போவுமே பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் காரம் லேசாக கம்மியாக தெரியறதுனால ஒரே ஒரு மிளகாயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்க வேண்டாம். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. அரிசி வாங்கும்போது எப்போவுமே பழுப்பு நிறத்தில் இருக்கிற அரிசியாக கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதுதான் சாதம் நல்லா உடையாமலும் இருக்கும், சாதமும் கொஞ்சம் அதிகமாக வரும் நமக்கு. அரிசியை சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இது கூடவே சேர்த்துருக்கேன் நான் புளிப்புக்காக. இது சேர்த்து இப்போவே நம்ம குக்கரை மூடிட வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணி அரிசியும் தண்ணியுமா ஈக்குவலாக வர வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வேக வைக்கலாம். எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணியே பாஸ்மதி அரிசியை வேக வச்சுட்டு கடைசியில் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும். அரிசி உடையவும் உடையாது, குழையவும் குழையாது. இப்போ கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இப்போது தண்ணி நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு. அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மரில் வச்சுடுங்க. நல்லா சிம்மரில் வச்சிட்டிங்கன்னா விசில் கண்டிப்பாக வரவே வராது. இப்போது நான் 5 நிமிஷம் பொறுத்து நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சாதம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு.
இந்த புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புலாவ் கூட வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த காலிஃப்ளவர், பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த புலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.